ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரே ஃபோட்டோவை டபுள் லேயராக செட் பண்ணி ஒரு லிரிக்ஸ் வீடியோவை எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். அதெல்லாம் பார்க்குற வீடியோ நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சரி, ஓகே கைஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வீடியோ உருவாக்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து உருவாக்க போகிறது வீடியோ. ஸோ அதனால் வீடியோ கொடுத்து நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துப்போம். இப்போ நான் வந்து வீடியோ கொடுத்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு நம்ம வந்து எந்த ஃபோட்டோ வச்சு நம்ம லிரிக்ஸ் வீடியோ உருவாக்க போகிறோமோ அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வச்சு தான் நான் வந்து லிரிக்ஸ் வீடியோ உருவாக்க போகிறேன். அது நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இந்த ஃபோட்டோ வச்சு தான் நான் வந்து உருவாக்கியிருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோ தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து எந்த ஃபோட்டோ வச்சு லிரிக்ஸ் வீடியோ உருவாக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நான் வந்து ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த ஃபோட்டோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதுக்கு நம்ம வந்து இந்த ரைட் சைடில் ஆரோ மார்க் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இதை நீங்கள் வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா இதோட டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலரை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது வந்து ஃபில்டரில் போய்ட்டு இதோட கலரை வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி எப்படி மாற்றணும்னு நான் வந்து காட்டுறேன். அதுக்கு நம்ம வந்து ஃபில்டருக்கு போய்க்கோங்க. ஃபில்டருக்கு போய்ட்டு அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டூல் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா. இந்த ஃபில்டர் டூலில் அட்ஜஸ்ட்ன்ட்டு ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆப்ஷனு லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட கலரை வந்து மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி டூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எதுவுமே மாற்ற வேணாம். டேரெக்டாக டிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டூல் நல்லா பார்த்துக்கோங்க. டிண்ட்டுன்னு இந்த ஒரு ஆப்ஷனு இதுக்கு போய்க்கோங்க. இதில் போய்ட்டு இதை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட கலர் வந்து மாறும் பாருங்கள். இப்போ வந்து நார்மல் கலர் 0ல் இருக்கும்போது இதோட நார்மல் கலர் இது தான். இதோட கலர் வந்து இப்போ வந்து மாற்றி காட்டுற பாருங்க. நீங்கள் வந்து டிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதோட கலர் வந்து பிங்க் கலரில் மாறும். ரோஸ் கலரில் மாறுது பார்த்தீங்களா. அதாவது வந்து 0ல் இருக்கும்போது நார்மலாக இருக்குது. இந்த டிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணதும் இதோட கலர் வந்து இப்போ பிங்க் கலரில் மாறிட்டு பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து இதோட கலரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ நான் டிண்ட்டை கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அடுத்து சேட்ரேஷன் போய்க்கோங்க. சேட்ரேஷனில் போய்ட்டு சேட்ரேஷன் என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோட கலரை பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றும். இப்போ வந்து பிங்க் கலரில் இருக்குல்ல, இதை கொஞ்சம் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும். நான் வந்து இப்போ மாற்றி காட்டுற பாருங்கள். அதுக்கு நீங்கள் வந்து இதை சேட்ரஸ் வந்து கம்மி பண்ணும். டிண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க, சேட்ரஸ் வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்மி பண்ணிங்கன்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப கம்மி பண்ண வேணாம். நான் வந்து இப்போ இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன், ஒரு 13, 14 வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நம்ம வந்து கம்மி பண்ணிப்போம், ரொம்ப கம்மி பண்ணாமல். ஸோ வந்து கம்மி பண்ணியாச்சு. இப்போ டிண்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணேன். அதனால் வந்து அந்த ஃபோட்டோட கலரு பிங்க் கலரில் மாறிச்சு. சேட்ரேஷன் கம்மி பண்ணதும் இதோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ஸோ இது மாதிரி டிண்ட்டை அந்த இது சேட்ரேஷன் இது ரெண்டுத்தையும் நான் வந்து மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக்கு கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததும் இதோட கலர் வந்து இப்படி மாறிடும். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோக்கு மூமெண்ட்டு கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கீ ஃப்ரேமில் போய்ட்டு இதோட கலர் இதுக்கு வந்து நான் இப்போ மூமெண்ட் கொடுக்க போகிறேன். எப்படின்னா இது வந்து இப்போ இது வந்து நார்மல் பொசிஷன். இந்த கீ ஃப்ரேம் என்ன பண்ணு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து மூமெண்ட் கொடுக்கும். கொஞ்சம் இந்த ஃபோட்டோ வந்து மூவ் ஆகிற மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகிற மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இப்போ கீ ஃப்ரேமுங்கிற இந்த டூலை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆரோ மார்க் கொடுத்து கீழே வந்து ஆரோ மார்க் இருக்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே இருக்க பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் போட்டு பக்கத்துலேயே வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு சிம்பிள் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து கீ ஃப்ரேமு. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிப்போம். இந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜூம் பண்ணால் தான் நம்ம வந்து மூவ் பண்ணும்போது பேக்ரவுண்டு தெரியாது. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம மூவ் பண்ணிப்போம். வந்து இப்போ வந்து ஜூம் பெருசாக்கிப்போம். இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இப்போ கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கிறேன். கீ ஃப்ரேம் கொடுத்தணும், சாரி இப்போ கொடுக்க வேணாம், ஒரு நிமிஷம். இது வந்து இப்போ நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி இப்போ நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து நார்மல் பொசிஷன். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இதுதான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதோட பொசிஷன். ஸோ இதில் இருக்கும்போது நம்ம வந்து இப்போ கீ ஃப்ரேம் கொடுத்துட்டோம்னா ஸ்டார்டிங் பொசிஷன் இதுதான். இப்போது வந்து ஒரு 3-4 செகண்ட்ஸ் தள்ளி ஒரு 4-5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஸோ 4 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். வச்சுக்கிட்டு இதோட கீ ஃப்ரேம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருந்துச்சு, இப்போ வந்து ரைட்டில் நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டேன், புரியுதுங்களா. ஸோ ரைட்டில் வந்து இதோட பொசிஷன் வச்சுக்கிட்டேன். திருப்பி ஒரு 4-5 செகண்ட்ஸ் தள்ளி மறுபடியும் இதை வந்து மாற்றுறேன் பாருங்கள். பொசிஷன் மாற்றி மறுபடியும் இப்போ ரைட் சைடு மூவ் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டேன். மறுபடியும் வந்து ஒரு 4-5 செகண்ட்ஸ் தள்ளி லெஃப்ட் சைடு மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன்.
ரொம்ப மூவ் ஆகுனா இந்த அளவுக்கு ஃபேஸ் தெரியிற மாதிரி வச்சுப்போம். மறுபடியும் ஒரு 4 செகண்ட்ஸ் தள்ளி இதோட பொசிஷன் வந்து இப்போ மாற்றிப்போம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ புரியுதுங்களா? இந்த மாதிரி கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ பொசிஷன் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். இப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்தந்த செகண்ட்ஸ் வரும்போது இதோட அந்த பிக்சர் வந்து மூவ் ஆகும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மூவ் ஆகும். இப்போ நான் வந்து மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ ப்ளே பண்ணதும் பார்த்தீங்களா, இந்த மூவ்மெண்ட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு, அந்த பிக்சர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இப்போ மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளால் கீ ஃப்ரேம் கொடுத்து இந்த பிக்சரை இல்லை மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அனிமேஷன் மாதிரி கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த கீ ஃப்ரேம் யூஸ் ஆகுது. இப்போ வந்து மூவ்மெண்ட்டு கொடுத்தாச்சு. ஸ்டார்டிங் பொசிஷன் தான். இதில் வந்து நம்ம மூவ்மெண்ட்டு கொடுத்தாச்சு. லெஃப்ட் அண்ட் ரைட்டு மூவ் ஆகிற மாதிரி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா, இதே ஃபோட்டோவை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண இதே ஃபோட்டோவை திருப்பி வந்து பிஐபியில் போய்ட்டு சூஸ் பண்ணணும். நான் வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிஐபி கொடுத்துட்டு அதே ஃபோட்டோ வந்து இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு கட் அவுட் கொடுத்துப்போம். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் வீடியோவில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த இந்த லிரிக்ஸ் வீடியோவில் பேக்ரவுண்டில் இந்த ஸ்டார்டிங் பொசிஷன் ஃபஸ்ட்டில் சூஸ் பண்ண அந்த ஃபோட்டோ இருக்கும். கலர்லாம் மாற்றிருக்கோம்ல, ஸோ அந்த ஃபோட்டோ இருக்கும். அடுத்து இந்த ஃபோட்டோ வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே ஃபோட்டோ சூஸ் பண்ணியிருக்கோம்ல செகண்ட் டைமு, இந்த ஃபோட்டோ வந்து கீழே கட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து கட் அவுட் பண்ணி காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு இதோட டியூரேஷனும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம். அதாவது இந்த பிஐபியில் சூஸ் பண்ணோம்ல செகண்ட் லேயராக இந்த ஃபோட்டோவை, இந்த ஃபோட்டோ வந்து இந்த வீடியோட எண்டு வரைக்கும் இருக்கணும். அதுக்கு இந்த ரைட் சைடு ஆரோ மார்க் அந்த பிக்சரில் இருக்குல்ல அந்த லேயர், அந்த ஃபோட்டோட ரைட் சைடு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து இந்த வீடியோட எண்டு வரைக்கும் போயிருக்கும். இந்த பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எண்டு வரைக்கும் போயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு மூமெண்ட்டும் கொடுக்க வேணாம் இந்த ஃபோட்டோவுக்கு. இதை டேரெக்டாக நம்ம கட் அவுட் பண்ணிப்போம். கட் அவுட்டுக்கு நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா கட் அவுட்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மாஸ்க்கு ஆப்ஷனுக்கு பக்கத்தில். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கட் அவுட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த பிக்சர் மட்டும், அந்த பேக்ரவுண்டில் இருக்க எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு இந்த கேரக்டர்ஸ் மட்டும் நமக்கு தனியாக வருவாங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் பெருசாக்கிப்போம். பெருசாக்கி கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், பேக்ரவுண்டு ஃபோட்டோ வந்து நமக்கு அழகாக மூவ் ஆகுது. அடுத்து செகண்ட் இல்லை பிஐபியில் போய்ட்டு சூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து இப்படியே இருக்கும், மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணுவேன்னா, இப்போ டேரெக்டாக நம்ம வந்து லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணுறது தான் நமக்கு வேலையே. மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ஸோ நான் வந்து பிஐபியில் போய்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இப்போ நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வீடியோ செக்ஷனில் போய்ட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை வந்து நம்ம இப்போ க்ராப் பண்ணிப்போம். ஸோ இந்த அளவுக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து க்ராப் பண்ணிப்போம். ஸோ க்ராப் பண்ணிவிட்டு இது வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு எந்த லிரிக்ஸ் வீடியோ தோணுதோ அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக செட் ஆகும்னா இந்த டிக்கு ஒன்று கொடுத்துருக்கோம்ல, இந்த கீ ஃப்ரேம் கோடில் டிக் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து செட் ஆகிடும். ஸோ நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பிளெண்ட், இந்த பிளாக் ஸ்க்ரீன் அப்படியே ரிமூவ் ஆகணும். அந்த லிரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னா பிளெண்டை கொடுத்துட்டு ஸ்க்ரீனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த லிரிக்ஸ் மட்டும் நமக்கு தனியாக வரும். இந்த பாருங்கள், லிரிக்ஸ் மட்டும் தனியாக வருது. அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் எல்லாம் வந்து டெலிட் ஆகிட்டு ரிமூவ் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த லிரிக்ஸ் வீடியோ நான் என்ன மாதிரி செட் பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜுக்கு பேக் சைடில் பேக்ரவுண்டில் வர மாதிரி தான் நான் வந்து இப்போ செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு ஸோ ஜூம் பண்ணிவிட்டு செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ நம்ம வந்து இந்த பிக்சருக்கு பேக் சைடில் வர மாதிரி செட் பண்ண போகிறோம். அதனால் செகண்ட் லேயராக நம்ம சூஸ் பண்ணணும்ல, அந்த ஃபோட்டோ வந்து இப்போ நீங்கள் இந்த லேயரில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ முன்னாடி வந்துடும். அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து பேக் சைடில் போகும் பாருங்கள். இது பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ முன்னாடி வந்துட்டு அந்த லிரிக்ஸ் வீடியோ பேக்ரவுண்டில் போய்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து பிக்சர் வந்து கிளிக் பண்ணதும் அந்த லிரிக்ஸ் வீடியோ பேக்ரவுண்டில் போய்ட்டு அவ்வளோதான் உங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேக் சைடில் அந்த பிக்சர் வந்து செட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டில் ஃபோட்டோ செட் பண்ணியாச்சு. அடுத்து லேயரில் போய்ட்டு திருப்பி பிஐபியில் அதே ஃபோட்டோ ஸ்டார்டிங்கில் சூஸ் பண்ண அதே ஃபோட்டோ வந்து செட் பண்ணியிருக்கோம். பிஐபியில் போய்ட்டு செகண்ட் லேயரில் வந்து செட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபோட்டோவை. அடுத்து மூணாவதாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து இப்போ ஆட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அழகாக அந்த சாங்கும் இந்த மூமெண்ட்டுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள்.
ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு எந்த சாங்கை வச்சு எந்த ஃபோட்டோ வச்சு லிரிக்ஸ் வீடியோ உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இதில் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எந்த எஃபெக்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எஃபெக்ட் கொடுத்துட்டு எனக்கு தான் எஃபெக்ட் வேணால் இவங்களே நிறைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். அண்டு வந்து இப்போ நிறைய எஃபெக்ட் இவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கலாம். இந்த ஸ்னோ மாதிரி, ட்ராப் மாதிரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய வந்து எஃபெக்ட் கொடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த எஃபெக்ட் தோணுமோ அது கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு எஃபெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த எஃபெக்ட் வந்து இப்போ ஆட் பண்ணி காட்டுற பாருங்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹார்ட் மாதிரி போகிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் இதில் இருக்க எஃபெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை போய்ட்டு இந்த அந்த ஒயிட் கலரில் இருக்க அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் அப்படியே ரிமூவ் ஆகணும்னா கட் அவுட்டில் போய்ட்டு க்ரோமாவில் போங்க. கட் அவுட் கொடுக்காம க்ரோமாவில் போய்ட்டு என்ன பண்ணால் இதில் ஸ்ட்ரென்த்தையும் ஷேடோ கூட வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஷேடோ கம்மியாக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் இருக்காது. ஸ்ட்ரென்த்தையும் ஷேடோ கூட வச்சு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்ட் வந்து இப்போ நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த ஹார்ட்டுக்கும் அந்த லிரிக்ஸ் வீடியோக்கும் அந்த ஃபோட்டோக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் நீங்கள் வந்து ஒரு லிரிக்ஸ் வீடியோ வந்து உருவாக்கணும். ஸோ அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் டேரெக்டாக இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகுனா நீங்கள் இதை ஜஸ்ட்டு இதை கொடுத்துட்டு ஃப்ரீ ரிமூவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த வாட்டர் மார்க் வந்து இப்போ ரிமூவ் ஆகிடும். ஒரே ஒரு ஆட் மட்டும் ப்ளே ஆகும். ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் வீடியோ வந்து உருவாக்கணும். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.